ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோட டைட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி லக்கி பேம்பூ பிளான் பார்த்துக்கிறது. நம்மளது வந்து பேம்பூ பிளானாக நான் கூப்பிடுவேன், இது வந்து லக்கி பேம்பூ பிளான் அப்படின்னு கூப்பிடுறதுனால நான் அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணி லக்கி பேம்பூ பிளான் அப்படின்னு நான் சொல்ல ட்ரை பண்ணேன். அதனால் இன்ட்ரோடக்ஷனே கொஞ்சம் சொதப்பிட்டேன், மன்னிச்சிருங்க கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன்னா, மெயின் காரணம் எதுக்குன்னா, நானும் உங்களை மாதிரி தாங்க. நான் என்ன பண்ணேன், இந்த பிளானை எப்படி பார்த்துக்கிறது சொல்லி நிறைய கூகுள் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய யூடியூப் வீடியோஸில் கூட போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சில வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் இந்த பிளானை வந்து இன்னும் பெட்டராக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் தென் எனக்கு இன்னும் நிறைய நாலேஜ் இந்த பிளான்ஸை எப்படி பார்த்துக்கிறது சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக நான் போடுறேன். இன்னொரு காரணம் என்னென்னா, ஒரே ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேபியோட பெம்பர்ஸை எடுத்து அதில் வந்து உள்ளுக்கு வந்து காட்டன் இருக்கும், அந்த காட்டனை எடுத்து அதுதான் வந்து இந்த பிளான்ஸை எப்படி பேம்பூ பிளான் வந்து பார்த்துக்கிறது சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி டிப்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டிப்ஸ் வந்து தப்பு எதுவும் நான் சொல்ல வரல. அது என்ன அதுனா, அந்த காட்டன் மட்டும் தான் பாய்க்க முடியும் அப்படின்னு அவங்க வந்து காமெண்ட்ஸ்லாம் சில இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்குன்னு இந்த பேபி இருக்கிறவங்க வந்துட்டு பெம்பர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. பேபியே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்குன்னே போயிட்டு பெம்பர்ஸை வாங்குவாங்களா, இல்லை டைப்பர்ஸை வாங்குவாங்களா? பெம்பர்ஸ் வந்து ஒரு பிராண்ட், டைப்பர்ஸை வாங்குவாங்களா, நம்ம எப்படி சொல்கிறது? ஸோ இதனால தான் நான் நினச்சி பேசாமல் நம்மளே இதுக்கு ஒரு வீடியோ போடுவோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜை ஷேர் பண்ணுவோம். இந்த டைப்பர்ஸ் இல்லாதவங்களை என்னென்ன பண்ணலாம், எப்படி டேக்கேர் பண்ணலாம் சொல்லிட்டு இது நான் ஷேர் பண்ணனாக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த பேம்பூ பிளான் வந்து என்கிட்ட எவ்வளோ நாளைக்கு இருக்குது நான் சொல்லிடுறேன். இது வந்து என்கிட்ட ஜஸ்ட் 3 மாதமாக தான் இருக்குது. பட் இதை என்னோட கம்பெனியில் வந்து நாங்கள் ஒரு 4 இயர்ஸ் ப்ளஸ் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் வந்து என்னோட கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த கம்பெனி வந்து என்னதுன்னா, எங்கள் கம்பெனியில் பேம்பூ பிளான்ஸ் வந்து நாங்கள் எந்த ஒரு மாற்றம் செய்யாமல் நார்மலாக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேம்பூ பிளான்ஸ், இந்த ஹைட்ரோபானிக்கோட பிளான்ஸ் வந்து மணி பிளான். ஆக்சுவலி இந்த பிளான்ட்டோட ஒரு விஷயம் என்னதுன்னா, நீங்கள் வந்து எதுலேயும் வந்து வைக்கலாம், சாயிலையும் வைக்கலாம், தண்ணிலையும் வைக்கலாம். இது வந்து ரொம்ப எதையும் தாங்கும் இதயம் கொண்ட பிளான் அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிளான் வந்து சாயிலையும் இருக்கும், அப்புறம் வந்து தண்ணிலையும் இருக்கும். சாயில்னா வந்து மணல் இல்லை, மண் இங்கிலீஷில் சொல்கிறேன். சாயிலையும் இருக்கும், தண்ணிலையும் இருக்கும். ஸோ மண்ணில் இருக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மண்ணில் வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வைக்கலாம். ஸோ மண்ணில் வைக்க போகிறீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் விதத்தை நீங்கள் வைக்கணும். ஒன்று வந்து என்னதுன்னா, இந்த பாட் நீங்கள் சூஸ் பண்ணுற இந்த வாஸ் அப்படி சொல்கிறேன். இந்த வாஸ் வந்துட்டு கண்டிப்பாக வாட்டர் இருக்கணும், அதாவது ஹோல் இருக்கணும். அந்த கீழே அந்த பாட்டமில் நீங்கள் பார்க்கும்போது ஹோல் இருக்கணும். ஹோல் இருந்துச்சுன்னா எதுக்கு நம்ம அது ஹோல்னா, நமக்கு அதிகமாக தண்ணி ஊற்றும் போது தண்ணி வந்து எக்ஸஸ் தண்ணி வந்து அப்படியே கீழே வெளியாகிடும். இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் ஹோல் இல்லாதது, இந்த மாதிரி ஹோல் இல்லாத வாஸ் மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த மேலே இருக்க அந்த சாயில் இருக்குல்ல, அது ட்ரை ஆஃப் பண்ணும் போதெல்லாம் தண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஊற்றி ஆகணும். ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது வந்து மேபி வந்து ஒரு 3 days ஒன்ஸ் நீங்கள் தண்ணி ஊற்றுவீங்க, இல்லாட்டி மேபி வந்துட்டு எவ்ரிடே கூட தண்ணி ஊற்றுறவங்க இருப்பாங்க. இதே நீங்கள் ஸ்ப்ரே அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா, இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் தண்ணியிலே வச்சிடலாம். தண்ணி வந்து நீங்கள் பாருங்கள், இந்த தண்ணி கூட நிறைய விதமான டிப்ஸ் கூட நான் பார்த்தேன். எஸ்பெஷலி வந்து நிறைய பேர் வந்து உங்கள் பிளான் வந்து சீக்கிரமாக எல்லோ கலராக இருக்குது, இது எப்படி நம்ம டேக் கேர் பண்ணுறது, ஈவன் லீஃப் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆஃப் ஆயிடுது, எல்லோவாக ஆயிடுது, இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி பார்த்துக்கிறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படின்னா, எல்லோவாக இருக்கிறது வந்து மேபி வந்து ஃபியூ ரீசன்ஸ் இருக்கும். அதில் எனக்கு ஞாபகம் இருக்கிற சில ரீசன்ஸ் எதுனா, மொதல் ரீசன் வந்து நம்ம ரொம்ப டைரக்ட் சன்லைட்டில் வைக்கவே கூடாது. சூரிய ஒளி டைரக்ட் இந்த செடி மேலே படுற மாதிரி நம்ம வைக்கவே கூடாது. மேபி வந்து சன்லைட் வந்து அந்த திசையில் படுதுன்னா நீங்கள் இன்னொரு இடத்துல வைக்கலாம். அதனால இன்டோர் பிளான் அப்படி சொல்லுவாங்க. இந்த பிளான் வந்து இன்டோருக்கு தான் ரொம்ப சூட்டபுளானது. நீங்கள் வெளியில் வச்சுன்னா சீக்கிரமாக செத்து போயிடும், அதை ட்ரை ஆஃப் ஆயிரும். ஸோ அதனால தான் இதை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கலாம். இன்னொன்று வந்து நிறைய பேர் வீட்டில் நம்ம பார்க்கும்போது ஏன் இது வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னா, இந்த பிளான் வந்து நிறைய லக் கொண்டு வரும், நிறைய ஹாப்பினஸை கொண்டு வரும், நிறைய வெல்த்தை கொண்டு வரும், ப்ராஸ்பரிட்டி, இந்த மாதிரியான காரணம் தான் மோஸ்ட்லி இந்த சைனீஸ் கம்பெனியில் இதை பார்க்கலாம். எஸ்பெஷலி வந்துட்டு இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லுவாங்களே, நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கேன். எல்லா ரூம்லையும் இந்த பிளான் கண்டிப்பாக இருக்கும். ஈவன் என்னோட இடத்துல இருந்துச்சு. ஸோ இந்த பிளான் மட்டும் இல்லை, இந்த மணி பிளானும் என்னோட டேபிள் இருந்துச்சு. இது என்னோட ஆஃபீஸ்லேருந்து எடுத்து வந்து தான். அது வந்து நிறைய ஆக நினைப்பட கொஞ்சமாக எடுத்து வந்து வச்சுது, 2 வச்சுது, அதாவது தண்ணியில் இங்கே வச்சுது. இதுலேருந்து நிறைய ஆகி இன்னொரு பாட் தனியாக வச்சுருக்கேன் நான். ஆக்சுவலி அதுலேருந்து நிறையா வந்து இங்கே கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுருக்கேன். பிகாஸ் என்னை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சின்ன பாட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய ஆயிடுச்சு. ஸோ நான் இது வந்து ஜஸ்ட் ஒரு கேமரா மின்னுக்கு இருக்கிறனால இதை பற்றி நான் பேசாமல் இருந்தால் என்னோடய செடி கோச்சிக்கும். ஆக்சுவலி கோச்சிக்காது, பட் அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் தேவைப்படுதுறேனே. ஸோ அதுக்காக தான். இப்போ வந்து இந்த பேம்பூ பிளான் வந்து எல்லோ ஆகுறதுனால ஒன்று சன்லைட் நான் சொல்லிட்டேன். செகண்ட் ரீசன் எதுக்குன்னா, தண்ணி வந்து டேப் வாட்டர் பாய்க்காதீங்க அப்படின்னு கூகுளில் போட்டுருந்துச்சு.
ஏன்னா வந்து நிறைய குளோரின் இருக்கும் அப்படின்னு போட்டுருந்தாங்க. பட் என்னோடய ஆஃபீஸில் சரி என்னோடய வீட்டில் சரி நான் வந்து மோஸ்ட்லி வந்து டேப் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு டேப் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால மேபி நீங்கள் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கலாம், உங்களோட குளோரின் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து டேப் வாட்டர் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா ஃபில்டர் வாட்டர் உங்கள் வீட்டில் வந்து இந்த வாட்டர் ஃபில்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்டர் வாட்டர் நீங்கள் போட்டு இதில் ஊற்றிக்கலாம். தயவு செஞ்சு ஹாட் வாட்டர் ஃபில்டர்லேருந்து எடுத்து போடாதீங்க. பிளான்டும் நம்மள மாதிரி தான். சுட சுட தண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கின்ல ஊற்றுனா என்ன நடக்கும்? எரியும். அந்த மாதிரி கொண்டுடாதீங்க. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு வந்து நார்மல் வாட்டர் மேபி வந்து கோல்ட் வாட்டர் ஊற்றலாமா? ஊற்றுறதா ஊற்றலாம் ஹாட் கிளைமேட்க்கு. பட் எல்லா டைமும் தண்ணி சேஞ்ச் பண்ணணும், எல்லா டைமும் தண்ணி ஊற்றணும் கிடையாது. மேபி வந்து நைட்டில் குளிர்ந்த டைமில் இல்லாட்டி மார்னிங் நம்ம செய்யலாம். இது நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, ஏர் கண்டிஷனான இடத்துலனா மேபி நீங்கள் எந்த டைமில் வந்து தண்ணி மாற்றலாம். அதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து வெளியில் இருக்க டெம்பரேச்சர் மாறிக்கிட்டு இருக்காது. பிகாஸ் ஒரே டெம்பரேச்சர் ஹாட் அதாவது கோல்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கூலாகவே தான் இருக்கும். ஆஃபீஸில் ஏர்கான் அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறனால. ஸோ அப்போ வந்து நீங்கள் எப்போ வேணால் மாற்றணும். நார்மல் எப்போ வேணால் ஃப்ரீயாக இருக்கும்போது மாற்றணும். நார்மலி ஃப்ரீயாக இருக்கும்போது தான் 3, 4 மோஸ்ட்லி வந்து 5 o'clock இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது தான் தண்ணி நான் மாற்றுவேன் ஆஃபீஸில். ஸோ இந்த பிளான் வந்து இந்த மாதிரி நீங்கள் டேக் கேர் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த டைரக்ட் சன்லேருந்து படாமல் பார்த்துக்கங்க. இதுதான் நான் படித்து வச்சுருக்கோம். இன்னொன்று வந்துட்டு தண்ணி அதிகமாக ஊற்றினா கூட இந்த செடிக்கு வந்து எல்லோவாகவும் சொன்னாங்க. பட் ஆஃபீஸில் 4 வருஷமாக வந்து நாங்கள் வச்சுருக்கோம், தண்ணியில் வச்சுருக்கோம். பட் அதுக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ அதனால தான் இதை பற்றி நான் பேசும்போது கூட தைரியமாக சொல்கிறேன், தண்ணியில் வைக்கலாம். இந்த 3 மாதமாக தண்ணியில் தான் வச்சுருக்கேன். என்னோடய பிளான்ட் ஸ்டில் ஹெல்த்தியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து எப்படி தண்ணியை மாற்றலாம் நான் பார்க்க போகிறோம். இதே நீங்கள் வந்து சாயிலில் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இந்த பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா, அந்த பாட்டில் வந்து இப்போ நீங்கள் வாங்கும் போது இந்த பாட் சைஸில் இருக்க வச்சுக்கோமே. நான் வாங்கும் போது இப்படி தான் இருந்துச்சு. இப்போ 4 ஆடியில் உங்கள் பிளான் வந்து பெருசாகும். ஸோ அந்த டைமில் பாட் பத்தாது. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து இந்த பாட்லேருந்து இன்னொரு பாஸ்கெட் நம்ம கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து சாயில் ஆட் பண்ணுவீங்க. நீங்கள் சாயிலேருந்து இன்னொரு சாயிலுக்கு மாற்ற போகிறீங்கன்னா இன்னொரு அடிஷ்னலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மிக்ஸ் பண்ண ஒரு சாயில், நம்மளே பிளாக் சாயில் இதுமாரி மிக்ஸ் பண்ணி கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுப்போம் உங்களுக்கு. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சாயில் வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த வேர்லேருந்து அப்படியே எடுத்து வச்சு நீங்கள் நட்டு வச்சிடலாம். அண்ட் தண்ணி வந்து கொஞ்சம் மாய்ஸ்சராக வச்சுக்க வேண்டியதான். இது வந்து இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்ததுலேருந்து இப்படி வச்சுருக்கீங்கன்னா நம்ம எப்படி தண்ணி மாற்றுவோன்னா, இது நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ரன்னிங் டேப் போட்டில் வந்து நாங்கள் லைட்டாக கழுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ரப்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் லைட்டாக தண்ணியில் வச்சு அந்த வேர்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக கழுவணும். எதுக்கு கழுவுறோன்னா, மேபி சம்டைம்ஸ் ரொம்ப நேரமாக தண்ணியில் இருக்கனால ஃபங்கஸோ இல்லை மேபி வந்துட்டு அதில் வந்து என்ன சொல்லுவாங்க அல்கேஸ் வந்து அல்கே எதுவுமே ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான். இன்னொரு மெயின் ரீசன் எதுக்குன்னா, தண்ணிக்குள்ளே இருக்கும்போது சம்டைம் இந்த மொஸ்கிட்டோ சொல்லுவாங்க, அது கொசு வந்து முட்டை விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் வீட்டில் நிறைய நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, இந்த ஹைட்ரோபோனிக் தண்ணியில் இந்த மாதிரி செடியில் இந்த மணி பிளான்ட் இருக்குல்ல, இது வெறும் தண்ணியில் வச்சுருக்கும் போது இந்த கொசு வந்து முட்டை விட்டு போயிடும். ஸோ வாரத்துக்கு வந்து நான் ஒரு வாரத்தில் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். முட்டை விட்டு தான் உடனே தண்ணியை மாற்றிடுவேன். பட் இப்போ வந்து இதில் வச்சுருக்கும் போது டச் வுட் இதில் வந்து கொசு முட்டை விடுறதில்ல. ஸோ அதனால் நான் தைரியமாக இப்படி வச்சுருக்கேன். மேபி அந்த கொசுவால் உள்ளுக்கு போக முடியல போல், ஸ்பேஸ் பத்தலை போல். பட் இது நான் ஜஸ்ட் நார்மலாக வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணிக்குவேன். ஒன்ஸ் இன் அ வைல் மேபி ஒரு மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை வந்து அது வேறு நான் கழுவி எடுத்து வச்சு தண்ணி மாற்றி வைப்பேன். ஸோ இந்த ஒவ்வொரு தடவை நீங்கள் தண்ணி மாற்றும் போது அதை தண்ணி மாற்றி இந்த பாட்லேருந்து வெளியே எடுத்து வேறு கழுவும் போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பாட்டையும் நம்ம கழுவி ஆகணும். அந்த பாட்டை வந்து கழுவும் போது தயவு செஞ்சு மங்கு ஜாமான் கழுவுற இந்த டிஷ் வாஷ் இருக்குது, சோப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த டிட்டர்ஜென்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சை வச்சு கழுவாதீங்க. இதுக்குன்னே தனியாக ஒரு ஸ்பாஞ்சு வச்சுக்கோங்க. இல்லாட்டி நம்ம கை இருக்கிற நம்ம கையை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுனாலே போதும். உங்கள் கை உள்ளுக்கு போக கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த பாட்டில்லாம் கழுவுற ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கா தனியாக இந்த பிளான்ஸோட இது கழுவுறதுக்காக ஒரு தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. பாட்டில்ஸ் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் சம்டைம் இந்த டிட்டர்ஜென்ட், இந்த டிஷ் வாஷர், இந்த மாதிரி சோப்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அந்த ஒட்டி இருக்கும். இது வந்து என்னோடய ஆஃபீஸில் ஒருத்தவங்க இருக்காங்க, ரொம்ப பிளான்ஸ் வந்து எக்ஸ்பர்ட். அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், தயவு செஞ்சு இதோட யூஸ் பண்ணிடாத, ஒரு தடவை கூட யூஸ் பண்ணிடாது. பிகாஸ் நம்ம அக்வேரியம் கழுவும் போது ஞாபகம் வேணும், அக்வேரியம் வந்து சோப் போடாமல் கழுவோம். அந்த ஜஸ்ட் பஞ்சை வச்சு தேய்ச்சி அந்த கிளாஸை மட்டும் கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி மாற்றி மீன் எடுத்து உள்ளே கொட்டுருவோம். அந்த மாதிரி தான் இதுவே நம்ம டேக் கேர் பண்ணோம் என்கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் கையில் வச்சு கழுவேன். அவங்க சொல்லி நீ கை வச்சு கழுவிக்கலாம் சொல்லும்போது நானும் கை வச்சு கழுவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பெப்பர்ஸ் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த அழகு டெக்கரேட் பண்ணுற ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கூட அவங்க உள்ளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேம்பூ பிளான் உள்ளுக்கு வச்சு கூட வச்சுருப்பாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஏன் சொல்றேன்னா ஒவ்வொரு கல்லும் அந்த பாசி பிடிச்சிருந்து நம்ம கழுவி கழுவி எடுக்கணும். எனக்கு அது மாதிரிலாம் பிடிக்காது. தயவு செஞ்சு நான் அப்படிலாம் செய்யவே மாட்டேன். பட் நீங்கள் உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ண போகிற இந்த பெப்பர்ஸ் எல்லாம் வச்சு இந்த கிளாஸ் பாட்டில் வந்து பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரி ஆன் சீரியஸ்லி. பட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்டாக அந்த கல்லை எடுத்து கழுவ வேண்டியது சூழ்நிலை இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த பிளான்ட்டை அப்படியே எடுத்து திரும்பி அதுக்குள்ளே வாசலில் வச்சு வச்சிடலாம். அப்படியே இல்லை, எனக்கு வந்து என்ன ஒரு ஒரினா, என்னோட பிளான் வந்து இந்த சாயில் இருக்கிறதுக்கும் இன்னொன்று வந்து தண்ணியில் இருக்கிறதும் 2 வித்தியாசம் நான் பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி இந்த மணி பிளான் இருக்குல்ல, இது வந்து நான் வந்து சாயிலில் இருக்கிறதும் தண்ணியில் இருக்கிறதும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துருக்கேன். என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா, சாயிலில் இருக்கிற பிளான்க்கு வந்து இந்த க்ரீன் பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப வைப்ரண்டாக தெரியும், அப்படி டார்க் க்ரீன் மாதிரி தெரியும். பட் தண்ணியில் வச்சுருக்கும் போது அதோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டான க்ரீனில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் திரும்பி ஷாப்புக்கு போயிட்டு, அதாவது நான் நார்மலி பிளான்ட்ஸ் வாங்குகிற ஷாப்புக்கு போயிட்டு அவங்க கேட்பேன் அவங்ககிட்ட. ஸோ அவங்ககிட்ட கேட்கும்போது என்கிட்ட தண்ணியில் இருக்கிற பிளான்ட்ஸ்க்காக எனக்கு வந்து நியூட்ரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க லிக்விட் ஃபர்டிலைசர் எனக்கு கொடுத்தாங்க. இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி வந்து இந்த கொசு முட்டை வந்து விடாது அப்படிலாம் என்ன சொன்னாங்க. பட் அப்பயும் வந்து கொசு முட்டை விடாத நான் பார்த்தேன். எஸ், கொசு முட்டை விட்டதை நான் பார்த்தேன். அது முட்டை விடுறதை நான் பார்க்கல, பட் அதில் கொசு முட்டை இருக்கிறத நான் பார்த்து நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அதுலேருந்து என்ன நான் நினச்சேன்னா, ஸோ ஈவன் நியூட்ரியன்ஸ் நம்ம அதில் போட்டால் கூட அந்த ஃபர்டிலைசர் ஜஸ்ட் ஃபார் த பிளான்ட், இஸ் நாட் ஃபார் த மஸ்கிட்டோ கில் பண்ணுறோம். பட் மற்ற இன்செக்ட் எஸ்பெஷலி வந்துட்டு இந்த ஆண்ட்ஸ் இருக்குல்ல, எறும்பு. என்னோட இந்த மணி பிளான் வந்து எப்பவுமே இந்த எறும்பு இருக்கும். எனக்கு தெரியல, என் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது மேபி குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக வருதா இல்லை அதுலேருந்து நெக்டார் திடுறதுக்காக வருதா எனக்கு தெரியல. பட் இப்போ இல்லை, முன்ன இருந்துச்சு. இந்த ஃபர்டிலைசர் நான் போடுற மணிக்கு இருந்துச்சு. பட் இப்போலாம் இல்லை, ஒரு 4 மாதமாக இல்லை கன்ஃபார்மாக. நான் இந்த ஃபர்டிலைசர் வாங்கினது வந்து டிசம்பரில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ டிசம்பர்னா ஒரு 4-5 மாதமாகவே இல்லை, எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நான் கண்டிப்பாக வந்து இப்போ தண்ணி ஊற்றும் போது சம்டைம்ஸ் சொல்கிறேன், எவ்ரி வீக்கும் நான் அதை செய்யலை. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த் 1 or 2 ட்ராப் லிக்விட் ஃபர்டிலைசர் விட்டுட்டு இந்த செடி வந்து தண்ணிக்குள்ளே திரும்பி வச்சுருவேன். ஸோ அந்த தண்ணியில் வைக்கிற மணிக்கு நார்மலாக என்ன பண்ணுவேன், கொஞ்சம் லைட்டாக அந்த பாட்டை வந்து மிக்ஸ் பண்ணிடுவேன். அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ஸ்மியர் பண்ணிடுவேன். எல்லாம் தண்ணியோட மிக்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்ஸ் எடுத்து உள்ளுக்கு வச்சுருவேன். ஸோ வச்சுட்டு இப்போ கொண்டு வந்து அழகாக அப்படி வந்து மேசனை வச்சு வச்சுருவேன். நார்மலி வந்து தொடச்சிட்டு தான் வைப்பேன், இந்த பாட்டை துடைக்காமல் வைக்க மாட்டேன், அதையும் சொல்லிடுவேன். ஸோ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னொரு டைப் ஆஃப் பேம்பூ பிளான் வந்து நான் எப்படி டேக் கேர் பண்ணுறேன். இது வந்து தண்ணியிலே வச்சுருக்கோம். இது வந்து நான் தண்ணியிலே வச்சுருக்கலாம், ஆனால் தண்ணியில் வந்து இன்னொரு விஷயமும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்ககிட்ட நான் கிட்டத்தில் காட்டல, அது என்ன வச்சுருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். இது வந்து கிறிஸ்டல் சாயில்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலி என்னதுன்னா இந்த கிறிஸ்டல் ஜால், அவ்வளோதான். கிறிஸ்டல் ஜால் சொன்னால் இல்லாட்டி சிலிக்கா ஜால்னு கூட சொல்லலாம். இந்த ஜால் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு பேம்பர்ஸில் வந்துட்டு அந்த காட்டனை எடுத்து அந்த செடி மேலே சுற்றி போட்டுட்டு அதுக்கு அந்த காட்டனை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அப்படியே ஜால் வந்து அந்த காட்டன் வந்து பெருசாக வரும் அப்படி சொல்லி காட்டிட்டு ஒரு வீடியோ பார்த்து சொன்னால அந்த மாதிரியான ஜால் தான் இது. இது வந்து பிளான்ட்ஸ்க்காகவே ஒன்று தனியாக இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு பேம்பர்ஸ்லாம் வாங்க வேணாம். பேம்பர்ஸை வாங்கி வெட்டி திரும்பி பிராண்ட் பேராக சொன்னேன், தயவு செஞ்சு நீங்கள் டைப்பர்ஸை வாங்க வேணாம். ஜஸ்ட் அந்த டைப்பர்ஸை வாங்கி வெட்டி அதுக்கப்புறம் அதுக்கு காட்டன் எடுத்துல போட்டு அந்தமாதிரி செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி போயிட்டு கடையிலே திரும்பி பிளான்ட்ஸ் வாங்குற கடையிலே போயிட்டு கிறிஸ்டல் ஜால் இருக்கான்னு கேளுங்க. இல்லாட்டி வந்து சிலிக்கா ஜால் இருக்கும், தண்ணியில் உள்ள ஹைட்ரோபானிக் பிளான்ட்ஸில் போடுற சிலிக்கா ஜால் இருக்கான்னு கேளுங்க. இல்லாட்டி அதுக்கு பேர் கிறிஸ்டல் சாயில் இல்லாட்டி சிலிக்கா சாயில் கூட சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கான்னு கேளுங்க, அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்னோடனே அவங்க எடுத்து கொடுப்போம் உங்களுக்கு. ஸோ இது வந்து என்கிட்ட இருக்கு வந்து 2 கலரில் இருக்கும். ஒன்று வந்து டிரான்ஸ்பேரண்ட் கலர், அதாவது ஒயிட் கலர் சொல்லுவாங்க, பட் இது ஆக்சுவலி டிரான்ஸ்பேரண்ட் கலர். இன்னொன்று yellow கலர் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா ரொம்ப ஈஸி. இது நம்ம போடுறதுனால என்னன்னா கொசு வந்து உள்ளே முட்டை விட முடியாது. தண்ணி எல்லாம் இது அப்சர்வ் பண்ணி மண் மாதிரி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நம்மளுக்கு தேவையான தண்ணி வந்து இந்த பிளான்ட்ஸ்க்கு இதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி கழுவு சுத்தம் பண்ணுறது இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை எப்படி வந்து நம்ம எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக நம்ம கழுவுறோம் முதல்ல பார்த்தோம். கழுவுறதுக்கு காரணம் எதுனா, சம்டைம் வந்து நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல, மொஸ்கிட்டோ வந்து இதில் வந்து முட்டை விட போகிறதும் இல்லை, கொசு வந்து முட்டை விட போகிறதும் இல்லை. பட் இது என்ன, அது நம்ம சுற்றி இருக்க டஸ்ட். ஆல்ரெடி வந்து என்னோடய வீட்டு எதிரிலே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. என் வீட்டு இன்னொரு சைடு என்ட்ரன்ஸ் எதிரில் வந்துட்டு ஒரு வீடு வந்து ரெனோவேஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டஸ்ட்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹை சான்சஸ். ஸோ இந்த மாதிரி டஸ்ட் வீட்டுக்குள்ளே வரும்போது வெறும் டேபிளில் இல்லாட்டி மற்ற இடத்துல மட்டும் டஸ்ட் பண்ணிட்டு வீட்டு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதிரி செடி உள்ளுக்கும் இருக்கும். இந்த மாதிரி ஜால் இருக்கும். இந்த ஜால் வந்து லிக்விட் ஹைட்ரேட்டடாக இருக்குது, அது மேலே அந்த டஸ்ட் உட்காரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக அதை கழுவி ஆகணும். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு
நான் இந்த கண்டெய்னர் சொன்னேன், இந்த கண்டெய்னர் எப்படி டபுள் கண்டெய்னர் ஒரு செட். அது ஆக்சுவலி வெஜிடபிள் கழுவுற கண்டெய்னர். ஆக்சுவலி இது நார்மலி நான் பாய்க்கிறது வெஜிடபிள்காக கழுவுறதுக்காக பாய்க்கலாம் இது. பட் இது வந்து நான் வந்து சிலிக்கா ஜெல் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். சிலிக்கா ஜெல் யூஸ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுலேயும் நம்ம சோப் போடக்கூடாது. ஜஸ்ட் இந்த ஜாரோட எடுத்து தண்ணியும் நீங்கள் எடுத்து அந்த பேசினில் கொட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசிட்டு அந்த ஒயிட் லேயர் இருக்குது, அந்த ஒயிட் பேசன் மட்டும் அப்படியே தூக்குனீங்கன்னா தண்ணி எல்லாமே கீழே போயிடும். அதாவது அந்த பேசின் கீழே போயிடும். அந்த பேசின் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய டர்ட் இருக்கும், அழுக்கு நிறையா இருக்கும். அதை அப்படியே கீழே ஊற்றிட்டு திரும்பி 2வது தடவை இல்லை 3வது தடவை கழுவிக்கணும். நல்லா கழுவிட திரும்பி அந்த சிலிக்கா ஜாலை எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வாஷில் போட்டுட்டு தண்ணி உங்களுக்கு வேண்டிய அளவு ஊற்றிக்கணும். இல்லை தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிலிக்கா ஜெல் போடுறதா இருந்தாலும் ஓகே. நான் வந்து முதல்ல தண்ணியை ஊற்றிட்டு சிலிக்கா ஜெல் போடுறதுக்கான காரணம் என்னென்னா, லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து இதுலேயும் ஆட் பண்ணுறேன். 1 to 2 drops ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிலிக்கா ஜெல் கழுவுனதுக்கப்புறம் இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த பேம்பு அப்படியே எடுத்து இப்படி வச்சிட வேண்டியதான். ஸோ இப்படி வச்சிட வேண்டியதான். ஸோ இந்த நான் பேம்பு ஸ்டிக் நான் வாங்கும் போது இதில் வந்து நம்ம பார்க்கலாம் கிட்ட வச்சு, இதில் வந்து ஸ்டார்டிங் நான் வாங்கும் போது வந்து வேறு இல்லை. ஒரு இதில் வேறு இருந்துச்சு, இந்த இதில் வேறே இல்லை. பட் ஆஃப்டர் சம்டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து தன்னாலே வந்து வேறு முளைச்சிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பார்த்துக்கணுன்னு அவசியமே இல்லை. தன்னாலே அதை பார்த்துக்க தெரியும். அதுக்கு சம்டைம்ஸ் தான் வந்து நம்ம கொஞ்சம் கேர் காட்டணும். எதுக்குன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னு பேசணும் அதுக்கிட்ட. அதுக்கப்புறம் நல்லா இருக்கியா, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, இந்தமாரி பேசுகிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த காமெண்ட்ஸ் சில பேர் கேட்பீங்க, இந்த சிலிக்கா ஜெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறது சேஃபா, என்வாயரன்மெண்ட்க்கு சேஃபானு. ஆக்சுவலி வந்து இது வந்து நம்ம சேஃப் தான், என்வாயரன்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். இதுவே வந்து அது பயோடிகிரேடபிள். ஈவன் அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் கூட பயோடிகிரேடபிள் அண்ட் தென் என்வாயரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. நான் வாங்குறவனுக்கு ஒவ்வொரு விஷயம் நான் பார்த்து கேட்டு செக் பண்ணி தான் வாங்குவேன். பிகாஸ் எனக்கு வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் இந்தமாரி வாங்கிட்டு திரும்பி அதை ரிசைக்கிள் பண்ண முடியாது, வேஸ்ட் ஆகுறது. என்வாயர்மெண்ட் எதுவுமே எகெயின்ஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் 100% பார்த்துக்க முடியாது, முடிஞ்ச வரைக்கும் அந்தமாரி ஒரு கேர் இருக்கிறது தான். ஸோ இந்த சிலிக்கா ஜெல் வந்து பார்த்து தான் நான் வாங்குறேன். ஸோ நீங்கள் இந்த சிலிக்கா ஜெல் பாய்க்க போகிறனா கூட பாய்க்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டில் டைப்பர்ஸ்லேருந்து அந்த காட்டன் எடுத்து பாய்க்க போகிறதால அப் டு யூ கைஸ். ஓகே, அப் டு யூ கைஸ். ஸோ இது இன்னும் சீப். ஆக்சுவலி இது ரொம்ப சீப். நீங்கள் டைப்பர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இது இன்னும் ரொம்ப சீப். இது ஜஸ்ட் 1 ringgit சம்திங் நான் மலேசியா கரன்சிங்க வாங்கினேன். மேபி ஒரு 3 ringgit கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் ஞாபகம் இல்லை. இந்த சிலிக்கா ஜெல் வந்து நான் வாங்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து 1 மாதத்துக்கு தாங்கும், அதுக்கப்புறம் வந்து அது சுருங்கி போயிடும், நீங்கள் இன்னொன்று திரும்பி வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் என்கிட்ட வந்து 3 மாதமாக இருக்குது, 3 months ப்ளஸ் இருக்குது. இப்போ இப்போயே நல்லா இருக்குது. பிகாஸ் ஒவ்வொரு தடவை தண்ணி ஊற்றும் போதெல்லாம் என்ன நடக்குன்னா, அது தண்ணியில் ஹைட்ரேட் ஆகிடுது, தண்ணி நிறைய அப்சர்வ் பண்ணி திரும்பி பெருசாகிக்கும். ஸோ ரொம்ப சின்னதாகிடுச்சுன்னா கண்டிப்பாக தூக்கி போடுற ஒரு நிலைமைக்கு வந்துடும். இல்லாட்டி அதுவே பிஞ்சு உடஞ்சி போயிடும். ஆக்சுவலி இது வந்து நான் பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்கும் திரும்பி பெருசாகிது. 1 or 2 வந்து இது பிஞ்சு போயிடும். அப்படியே சின்ன அப்படியே பிஞ்சு அப்படியே தண்ணியாக போயிடும். பட் இட்ஸ் ஓகே. மற்றெல்லாம் ஸ்டில் நல்லா தான் இருக்குது. நான் 2 பேக்கெட் வாங்கினேன். 2 பேக்கெட் வந்து 1 2 3 இன்னொரு பெரிய பாட், இந்த மாதிரி பெரிய பாட் இருக்குல்ல, கிறிஸ்டலோட பாட். இது என்கிட்ட இன்னொரு பிளான்ட் பாட் இருக்குது, அதில் வந்து பெருசில் வச்சுருக்கேன். ஸோ அதுவே போதும் நம்மளுக்கு. ஒரே ஒரு பேக்கெட் வாங்கி கூட நீங்கள் ஃபியூ பாட்ஸ்க்கு மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் இந்தமாரி கூட யூஸ் பண்ணலாம். அது நீங்களாட்டி வந்து கொஞ்சமாக தண்ணியில் வச்சு ஊற வச்சுட்டு, அதை எப்படியே தண்ணியில் வச்சு ஊற வைக்கணும். வாங்கிட்டு தண்ணியில் வச்சு ஊற வைக்கணும். எப்படி ஊற வைக்கணும்னா, ஒரு 24 hours நான் வச்சுக்கலாம். நார்மலி வந்து 18 hours சொல்லுவாங்க. பட் நான் வந்து 24 hours தண்ணியில் வச்சு ஊற வச்சுட்டு நல்லா பெருசானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்தமாரி பாட்டில் போட்டு செடி எடுத்து உள்ளுக்கு வச்சுட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்ப ஹெல்த்தியாகவே தண்ணி வந்து செடியை பார்த்துக்கும். தண்ணிக்குள்ளே வந்து எந்த ஒரு கொசுவோ எதுவுமே போய்ட்டு முட்டை விடாமல் பார்த்துக்கும். ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கி பாய்க்கலாம். இல்லை உங்களுக்கு ஜஸ்ட் நார்மல் தண்ணியில் மட்டும் நான் வச்சுக்கிறேன், இல்லை தண்ணியில் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறி தான். நான் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுவேன். 1 week ப்ளஸ் இந்தமாதிரி ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணும்போது என்னால் இந்த செடியை பார்த்துக்க முடியாது. இப்போ கொசு வந்து முட்டை விட்டுட்டு போயிடுச்சுன்னா யார் வந்து அதை தண்ணியை மாற்றுறது? நான் மாற்றலைன்னா நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள நிறைய கொசுவோட ஃபேமிலி இங்கே நிறைஞ்சிடும். ஸோ அதனால தான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி சிலிக்கா ஜெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னா இந்த பிள்ளை வந்து திடீர்னு வந்து நியூட்ரிஷன் ஹெல்த்தை பற்றி பேசிட்டு இருந்துச்சு, திடீர்னு வந்து பிளான் பற்றி பேசிட்டு அப்படின்னு நினைப்பீங்க. இதான் வந்து ஏற்கனவே என்னோட சேனலோட இதில் போட்டிருப்பேன், நியூட்ரிஷன் ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி. ஸோ நிறைய விஷயம் எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தோணுது. பிகாஸ் நிறைய விஷயம் நான் படிக்கிறேன், நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஈவன் எனக்கு வந்து பிளான்ஸ் பிடிக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ், உங்களை இன்னும் நிறைய வீடியோவில் இன்னும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் லாவா.